New Hope TV, your encounter with God. Baptism of the Father's love. பிதாவாகிய தேவனுடைய அன்பின் திருமுழுக்கு. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒரே ஞான ஸ்நானம் தான் உண்டு என்று சொல்லுகிறது. எபேசியர் 4:5. ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞான ஸ்நானமும் எல்லோருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. எல்லாருக்கும் ஒரே விசுவாசம், ஒன் ஃபெய்த், தட் இஸ் ஆன் ஜீசஸ் கிரைஸ்ட். சொல்லுவாங்க ஆல் ரோட்ஸ் லீட் டு ரோம், எல்லா சாலையும் ரோமாபுரிக்கு தான் போகுது, எந்த சாலைனாலும் போகுது. அது மாதிரி கிடையாது. ஒரே விசுவாசம், ஃபெய்த் ஆன் ஜீசஸ் கிரைஸ்ட். ஒரே ஞான ஸ்நானம். ஒரே ஞான ஸ்நானத்தில் 3 parts, அதை பற்றி தான் சொல்ல விரும்புகிறேன். பேப்டிசம் இஸ் ஒன். ஜீசஸ் பேப்டிசம், he didn't take 2 baptism or 3 baptism, 1 baptism. One baptism has got 3 parts. எல்லாருக்கும் ஒரே தேவனும் உண்டு. இது ரொம்ப முக்கியமான வசனம். இப்பொழுது அந்த ஹெட்லண்டுக்கு கர்த்தர் பேப்டிசம் ஆஃப் ஃபாதரை பற்றி அந்த பேப்டிஸ்டை கொடுத்தார். அதுக்கப்புறம் அவர் பாகிஸ்தானில் ஒளிஞ்சிறான்னு சொன்னேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு பாகிஸ்தானில் ஒரு டைட்டில் கொடுத்துருக்காங்க, அம்பாசடர் ஆஃப் லவ், அன்பின் தானாதிபதி என்று அவர்களே பட்டம் கொடுத்திருக்கிறார். ஃப்ரீ ஆக்சஸ். கர்த்தருக்குள்ளே கடைசி காலத்தில் நடக்கும் காரியங்கள். மத்தேயு 3:16. இயேசு ஞான ஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. There are 3 parts in this baptism. அந்த யோர்தான், ஹெயார்டன் ஹீப்ரூல, யோர்தான் நதியில் ஏன் ஞான ஸ்நானம் இயேசு எடுக்க வேண்டும்? வேறு எத்தனையோ நதி இருக்க. யோவான் ஸ்நானகன் ஞான ஸ்நானம் கொடுக்க யோர்தான் நதிக்கு வந்த அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்து வரணும். அதே இடத்துக்கு வரணும்னா கர்த்தருக்குள் அன்பாளே ஒன்று நீங்கள் நினைக்கணும். 139ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம், என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். ஆண்டவர் வந்து நீங்கள் உட்கார்றதை அறிஞ்சிருக்காரு, நீங்கள் எழுந்திருக்கிறத அறிஞ்சிருக்காரு. இந்த ஆலயத்துக்கு எப்போ வந்தீங்க, எப்போ உட்கார்ந்தீங்கன்னு அவருக்கு தெரியும், எப்போ எந்திரிக்கீங்கன்னு தெரியும். இதெல்லாம் ஆண்டவருக்கு ஏன் தெரியணும்? அதாவது நம்முடைய வாழ்க்கையை பற்றி அவ்வளோ நுணுக்கமாக ஆண்டவருக்கு தெரியும். நம்ம வீட்டில் போய் சோஃபாவில் உட்காடுறோம், அவருக்கு தெரியும். என்ன யோசிக்கிறோன்னு அங்கே இருந்துக்கிட்டே அவருக்கு தெரியும். அப்போது மக்கள் கேமராவுக்கு பயப்படுறாங்க, திருடர்கள், ஏன்னா புகைப்படம் எடுத்து விடும் என்று. ஆனால் பரலோகம் நம்மை புகைப்படம் எடுத்து கொண்டிருக்கிறது 24/7. நம்ம உட்கார்றதையும் எடுக்குது, எந்திரிக்கிறதையும் எடுக்குது. இந்த வேர்ஸ் ரொம்ப முக்கியம். இதை கொஞ்சம் மனசில் பதிச்சிங்க. இதை பதிச்சிங்கன்னா வீட்டில் நீங்கள் சண்டை போடும்போதும் அந்த கேமரா பரலோகத்தில் உட்கார்றதையே ரெக்கார்ட் பண்ணுதுன்னா நீங்கள் சண்டை போடுறதை ரெக்கார்ட் பண்ண மாட்டாதா? நீங்கள் பேசுகிற வார்த்தைகளை ரெக்கார்ட் ஆகாதா? எல்லாம் ரெக்கார்ட் ஆகுது. யோர்தான் நான் டிஸ்கிரைப் பண்ண விரும்புகிறேன். யோர்தான் வந்து கலிலேயா கடல் ஈஸ்ட் பகுதியிலிருந்து ஹெர்மோன் மலையில் உற்பத்தி ஆகி சவக்கடல் போகுது. யோர்தானில் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. என்ன அர்த்தம்னா, மலையில் உற்பத்தியாகும் நதியானது அப்படியே வடிந்து 1407 அடி சவக்கடல், உலகத்திலே லோயஸ்ட் பாயிண்ட். த sea level of Dead Sea is 14,007 feet. அவ்வளோ கடல் மட்டத்திலிருந்து அவ்வளோ தாழ்வான இடம், உலகத்திலேயே தாழ்வான இடம் சவக்கடல் தான். அந்த ஹெர்மோன் மலை உயர்ந்த மலை. அந்த மலையிலிருந்து தண்ணீர் அப்படியே யோர்தான் வந்து சுமார் 200 மைல் சுற்றி சுற்றி போகுது. ஆனால் அந்த உற்பத்தி ஆகிற இடத்துலேருந்து சவக்கடல் வரைக்கும் 70 மைல் தான். ஆனால் அது சுற்றி சுற்றி வர்றதுனால 200 மைல் போகுது. அந்த நதியில் ஆண்டவர் ஞானஸ்நானம் எடுத்தது எதை குறிக்கிறது என்றால், பரலோகத்தின் தேவன் எல்லாவற்றையும் தம்மை அடிமையாக்கி, அடிமையின் ரூபம் எடுத்து மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். யோர்தான் நதியே அவருடைய கதையை சொல்லுது. பரலோகத்தில் ஹெர்மோனில் இருந்தவர் மலையிலேருந்து அப்படியே சவக்கடலுக்கு போன அந்த அனுபவத்தை அது சொல்கிறத பார்க்குறோம்.
இந்த உலகத்தில் ஒருத்தருக்கு ஞானஸ்நானம் தேவையில்லைன்னா அது இயேசு கிறிஸ்து தான். ஆனால் அவர் ஞானஸ்நானம் எடுக்கிறார். யோவான் ஸ்நானகன் சொல்கிறான், உங்கள் ஷூவினுடைய லேஸை கூட அவுக்கிறதுக்கு எனக்கு குவாலிஃபிகேஷன் கிடையாது, ஆனால் நீங்கள் ஏன்ட்ட ஞானஸ்நானம் எடுக்க வரீங்களே அப்படின்னு சொல்கிறான். இப்பொழுது இடம் கொடு, எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது என்று சொன்னார். அது வாட்டர் பேப்டிசம் ஃபஸ்ட் பார்ட், ஒரே ஞானஸ்நானம் தான், அதில் 3 பகுதி. 2வது, இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவனுடைய ஆவி புறாவை போல் இறங்கி தம்மேல் வருவதை கண்டார். த ஹோலி ஸ்பிரிட் பேப்டிசம். ஸோ வாட்டர் பேப்டிசம், செகண்ட் பேப்டிசம், செகண்ட் பார்ட் ஆஃப் ஃபஸ்ட் பேப்டிசம், ஒன்லி ஒன் பேப்டிசம். அதில் புறா இறங்கியது, ஹோலி ஸ்பிரிட் இறங்கியது. வளர்ப்பு தந்தை யோசேப்புக்கு டேபிள் செய்கிறது, ஜன்னலை ரிப்பேர் பண்ணுறது, மரக்கதவு செய்கிறது, இதில் தான் ஒர்க் பண்ணார். ஜீசஸ் கிரைஸ்ட் வாஸ் அன் ஆர்டினரி கார்பெண்டர் ஃபார் 30 years. உலகத்தின் இரட்சகர் பூலோகத்தில் இறங்கிய பொழுது அவர் என்ன செய்திருக்கணும்? தள்ளுபடி ஆகமங்களில் எழுதியிருக்கு. இயேசு கிறிஸ்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அப்படியே ஒரு குருவி செத்து போச்சு, அதை கையில் தூக்குனார், அதுக்கு உயிர் வந்துடுச்சு, அப்படின்லாம் நிறையா அவர் செய்த அற்புதங்கள் பற்றி ஆகமங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அதெல்லாம் ஸ்டோரிஸ், மக்கள் எழுதினது. இயேசு கிறிஸ்து 30 வருடம் கார்பெண்டராக தான் இருந்தார். தேவகுமாரனா ஒரு அற்புதம் செய்யலைங்கிறது கானா ஒரு கல்யாணத்தில் அவர் தமது முதலாம் அற்புதத்தை செய்தார்னு சொன்னால், அதுக்கு முந்தி அவர் அற்புதம் செய்தாரா? செய்யலை. அதனால் தச்சனாக இருந்தார், ஆர்டினரியாக. எனக்கு ஒரு ஆதங்கம், ஆண்டவர்கிட்ட நான் பேசுகிறேன்பா ஜெபத்தில், அவரும் எனக்கு பதில் சொல்கிறார். அதெல்லாம் நான் எல்லாருக்கும் சொல்கிறதில்ல, இன்றைக்கி ஒன்று மாத்திரம் நான் சொல்ல வரணும். நான் கேட்டேன், என்னைக்கு முதல்ல ஆஸ்பத்திரி போனேன், இப்போ எவ்வளோ நாள் ஆச்சு? யூ பிகேம் சின் வித் அவர் சின், யூ பிகேம் சிக்னஸ் வித் அவர் சிக்னஸ், why should I go through this? அப்போ அவர் சொன்னார், மோசே பார்வோன் அரண்மனையில் இருந்தார், அவனுக்கு எப்படி படுக்க எப்படி இருந்திருக்கும், சாப்பாடு எப்படி இருந்திருக்கும், எப்படி உடை உடுத்தியிருப்பான். இப்போ அவன் என்ன செய்கிறான்னா, மாமனாருக்கு ஆடு மேய்க்கிறவனாக இருக்கான். ஆடு மேய்க்கிறவனுக்கு ஒர்க்கிங் ஹவர்ஸ் கிடையாது, காலையிலே பெறப்படணும். அவனுக்கு தங்குறதுக்கு, ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நிழற்குடை கிடையாது, மரத்துக்களை தான் நிற்கணும். எத்தனை வருஷம் இருந்தார்? 40 வருடம். அப்போ நீங்கள் நினைக்கலாம், என்ன இஸ்ரவேல் மக்களுக்கு அவ்வளோ பாடுபட்டு எகிப்தியனை அடித்து கொன்று அவர் 40 வருஷம் ஆடு மேய்ச்சிருந்தால் அவர் என்ன நினச்சிருப்பார்? நான் எப்படி இருந்தேன், இப்போ ஒரு கோலை பிடிச்சிட்டு 40 வருஷம் ஆச்சு. ஆனால் பொறுமை இழக்கலை. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, 40 ஆண்டுகள் அவர் மோசே இருந்தார். அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் அழைச்சார். மோசே 40 ஆண்டுகள் இருந்ததுக்கு அவ்வளோ பெரிய தேவனுடைய மனிதன், முகமுகமாய் பேசினவன், 40 வருஷத்துக்கு அப்புறம் கூப்பிட்டேன். The Lord wants to teach us patience. Lord wants to teach him total trust. அவரை முழுதுமாக நம்பிக்கணும். நம்பிக்கை எப்போ குறையுது? காலம் தாமதமாக ஆக நம்பிக்கை குறையுது. ஒரு பேங்க்லேருந்து லோன் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க, இன்றைக்குள்ளே கிடைக்கும் அப்படின்னு பார்க்குறீங்க, கிடைக்கல. 1 வாரம் ஆச்சு, 2 வாரம் ஆச்சு, 1 மாதம் ஆயிடுச்சு, என்ன ஆயிரும்? நம்பிக்கை இழந்து. அது மாதிரி ஆண்டவர் செயலாம் நம்பிக்கை இழக்கிறானா இவன் எவ்வளவு தாக்கு பிடிப்பான். ரப்பர் பேண்டை இழுத்தா there is something called elastic limit, ஸ்ட்ரெச் ஆகும். ஒரு பாயிண்டில் என்னாகும்? அத்து போயிடும். அது மாதிரி we have to God test. எல்லாரையும் டெஸ்ட் பண்ணுறதில்ல, அவங்கவுங்க எவ்வளோ தாங்க முடியுமோ அதை தான் டெஸ்ட் பண்ணுறாரு. 2வது பேப்டிசம், பேப்டிசம் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். 3வது, திஸ் பேப்டிசம் இஸ் ஃப்ரம் ஹெவன். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை பற்றி எவ்வளவோ சொல்லியிருக்கலாம். இவர் தன்னை அடிமையின் ரூபம் எடுத்து வந்திருக்கிறார், அவர் சொல்லுக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லியிருக்கலாம். இவர் ராஜாதி ராஜா, ரட்சிப்பை சம்பாதிக்க வந்தவர், அவரை பின்பற்றுங்கள்னு சொல்லியிருக்கலாம். எவ்வளோ சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் சொல்லாமல் இவர் என்னுடைய நேசகுமார்,
30 வருடம் வளர்ப்பு தந்தை வீட்டில் தச்சனாக இருந்த இவர் என் நேசகுமாரன். நேசகுமாரன்னா ஏன் 30 இயர்ஸ் வச்சிங்க? 20 வயசுலேயே அவர் ஊழியத்துக்கு வந்திருக்கலாம்ல. நிறையா 3.5 வருஷம் தானே ஊழியஞ்சிட்டார். காட் ஹஸ் காட் அ டைமிங். எல்லாத்துக்கும் ஒரு காலம், அழ ஒரு காலம், சிரிக்க ஒரு காலம். சாலமோன் ஞானி நல்லா சொல்லியிருக்கான் பிரசங்கியின் புத்தகத்தில், எல்லாத்துக்கும் ஒரு காலம். அதனால் 30 வருடம் கர்த்தருக்குள் நம்மெல்லாம் நமக்கு உடனே இன்ஸ்டண்ட்டாக எல்லாம் நடக்கணும். இன்ஸ்டன்ட் காஃபி, இன்ஸ்டன்ட் தோசை, இன்ஸ்டன்ட் ஹீலிங், இன்ஸ்டன்ட் ஆன்சர் ஃபார் ப்ரேயர். ஓகே, காட் ஹஸ் காட் இஸ் சடன்லிஸ். உடனே பேதுருவின் மாமியார் எழுந்தார். நிறையா உடனே இருக்குது பைபிளில். உடனே குஷ்டரோகி சுகமடைந்தார். அப்படி நடக்கும். சில வேளைகளில் அது நடக்காமலும் போகும். ஆனால் நம்ம அதுக்கு எவ்வளவு பெர்சிஸ்டன்ஸாக அதில் நிலைச்சி நிற்கிறோம். அவர் என்ன சொன்னார்? இவர் என்னுடைய நேசகுமார். திஸ் இஸ் பேப்டிசம் ஆஃப் லவ். உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து உங்கள் உட்கார்தலையும் எழுந்திருக்குதலையும் சிந்திக்கிறதையும் உங்கள் வாழ்க்கையும் நுணுக்கமாய் பார்க்கும் தேவன், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்வார் என்றால், இவள் என் நேசகுமாரத்தி, இவளில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்வார் என்றால், that is called the baptism of the Father. அதுவே ஞானஸ்நானத்தின் 3ஆம் பகுதியாகிய பேப்டிசம் ஆஃப் த ஃபாதர். ஹெட்லண்டுக்கு அந்த பேப்டிசம் கிடைச்சது. வேதத்தில் பலருக்கு இந்த பேப்டிசம் கிடைச்சிருக்கு. இந்த பேப்டிசம் எனக்கு, I was feeling this baptism last week. It was going from top to bottom and bottom to top. Some vibration from electricity was going. இப்போ அந்த ஆவிக்குரிய அனுபவத்தில் என்ன நடந்ததுன்னு சொன்னால், ஹீலிங். கோயம்புத்தூர்லேருந்து கௌசின்னு ஒரு கேர்ள் வந்தது. 1 வருஷமாக பயங்கர பேக் பெயின். L4 L5 ஷிஃப்டட். அது டிவி ப்ரோக்ராம் பார்த்தபோது, இவர் ஜெபம் பண்ணால் ஆண்டவர் கேட்பாரா? அதனால் அவங்க அப்பாட்ட சொல்லி கார் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு நேற்று பிறப்பிட்டார். பிறப்பிட்டு அங்கேருந்து வந்தாங்க. படியேற முடியல அந்த பொண்ணால். எங்கள் வீட்டு படியேறி மேலே வர முடியல. அவ்வளோ பேக் பெயின். காரில் வரும்போதே திரும்பிடலான்னு சொல்லிட்டு இருந்திருக்கு. ஏன்னா அவ்வளோ வலி. வந்த உடனே, லார்ட், யூ ஹவ் கிவன் த பேப்டிசம் ஆஃப் த ஃபாதர். ஐ ரிலீஸ் த லவ் ஆஃப் த ஃபாதர். கர்த்தருக்குள் அன்பானுள்ளே, அன்பை பற்றி நாம் புரிந்திருக்கிறோம். அன்பை பற்றி கிரேக்கத்தில் 4 வார்த்தை இருக்கிறது. அகாப்பே, ஃபிலியோ, இராஸ், ஸ்டார்கே. 4 கிரேக்க வார்த்தை. இந்த 3 வார்த்தைக்கு உதாரணம் சொல்லலாம். அகாப்பேங்கிற வார்த்தை இயேசு கிறிஸ்து உலகத்தில் வர்றதுக்கு முந்தையே அது தோன்றிடுச்சு. ஆனால் அந்த வார்த்தைக்கு உதாரணம் சொல்ல முடியல. யார் உதாரணம் இருக்கா? அகாப்பே லவ். அதுக்கு உதாரணமாக ஒரு நபர் இல்லை, வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தைக்குள்ள அர்த்தத்தை நிரூபிக்கும் நபர் இல்லை. ஸ்டார்கேங்கிறது கல்யாண மண்டபம் ஒருத்தர் கட்டுறாரு. அவர் ஒருத்தருக்கு அதுக்கு 50,000 கட்டணும், 10,000க்கு வச்சுக்கங்கன்னு ஒரு ஏழை கொடுக்குறாரு. அது ஸ்டார்கே, அந்த லவ். ஒவ்வொரு அன்புக்கும் இருக்குது, அது உதாரணம் இருக்குது. ஆனால் அகாப்பே அன்புக்கு இல்லை. அகாப்பே அன்பு என்றால் ஒருத்தனுக்கு ஒரு நன்மை செய்த தகுதி இல்லாதவன், பரம எதிரி, அவனுக்கு போய் தன் ஜீவனை கொடுக்கறது தான் அகாப்பே லவ். அப்போ இயேசு கிறிஸ்து வந்த உடனே, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து இயேசு நம்மேல் அன்பு வைத்தார். while we were yet sinners Christ loved us. இந்த வார்த்தை சொன்ன உடனே தான் அந்த நபர் தான் அகாப்பே அன்புக்கே ஒரு இலக்கணம். இலக்கியத்தில் இருந்த வார்த்தைக்கு இலக்கணமாக இயேசு கிறிஸ்து வந்தார். அவர் வந்துட்டு போனதில் 3 வருடம் தான் இருந்தார். அவருக்கு அந்த பேப்டிசம் ஆஃப் த ஃபாதர்ஸில் உண்டானது. அதனால தான் அவர் மனதுருக்கம் உடையவராக இருந்தார். வேதாமத்தில் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி 129 தடவை இயேசு கிறிஸ்து பேசுகிறார். இயேசு கிறிஸ்துவின் மனதுருக்கத்தை பற்றி 21 வசனம். ஜீசஸ் வாஸ் மூவ்ட் வித் கம்பேஷன் அண்ட் ஹீல் தம் ஆல். இயேசு கிறிஸ்து மனதுருக்கி எல்லாரையும் குணப்படுத்தினார். இந்த மனதுருக்கம் நமக்கெல்லாம் வரதில்லை. என் ஜெபத்தை நான் அனலைஸ் பண்ணி பார்த்தேன்.
சாப்பாடை கை வச்சு உட்கார்ந்துருப்பேன். அப்போது ஒரு ஃபோன் கால் வரும். என்னென்னு எடுத்துகிட்டு சரி ஒப்புக்கு ஏதாவது ஒரு ப்ரே பண்ணுவோம் அப்படின்னு. இப்போ ஆண்டவர் கேட்பார், நான் மனதுருக்கத்தோடு இது பண்ணேன், சுகப்படுத்தினேன், எல்லோரும் சுகமானாங்க, நீ இப்போ மனதுருக்கத்தோடைய பண்ணுற, மறுபடியும் அந்த ஃபோனை அடித்து 2வது தடவை மனதுருக்கத்தோடு சாப்பாடு கையை கழுவிட்டு நான் ஜெபம் பண்ணேன். மனதுருக்கம் என்பது மனிதனுக்கு வருவதில்லை. அன்பு கடைசி காலத்தில் தணிந்து போகும், சுவாப அன்பு இல்லாத மேல் போகும் என்று வசனம் சொல்லுது. மக்களுக்கு அன்பு இருக்காது. பிள்ளைகளுக்கு அப்பா மேலே அன்பு இருக்காது, அம்மா மேலே அன்பு இருக்காது. அம்மா அப்பா கொண்டு போய் ஓல்டேஜ் ஹோமில் கொண்டு சேர்த்து விட்ருவாங்க. அவங்கள உயர் படிப்புக்கு படிக்க வச்சதே அப்பா அம்மா தான். எவ்வளோ சாக்ரிஃபைஸாக படிக்க வச்சோம். அன்பு கடைசி காலத்தில் வறண்டு போய்விடும். அன்பு ஊழியக்காரர்களுக்கு கிடைக்காது. ஊழியக்காரர்களே அன்பு காட்ட மாட்டாங்க. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, மனதுருக்கம். The primary characteristic of Jesus Christ was compassion. மனதுருக்கம் 21 தடவை வருதுன்னு சொல்லி, அந்த மனதுருக்கம் இருக்கிறதுனால தான் எல்லாரும் சுகமடைந்தார்கள். நீங்கள் 4 காஸ்பலில் வாசித்தீங்கன்னா ஏதாவது ஒரு கேஸில் இது காம்ப்ளிகேட்டட் கேஸுப்பா, இது டெர்மினல் கேஸுப்பா, இதுக்கு சுகப்படுத்த என்னால் முடியாது, நீ போயிட்டு வான்னு இயேசுகிறிஸ்து சொன்னது. He healed them all. எல்லாரையும் குணப்படுத்தினார். யோவான் நதியை பார்த்தீங்கன்னா அந்த நதியில் சில இடங்களில் ஆழம் ரொம்ப குறைவாக இருக்கும். அந்த இடத்துல மக்கள் போயிட்டு வருவாங்க, இங்கேருந்து அடுத்த கரைக்கு போவாங்க. சில இடத்துல தண்ணி பிடிக்க வருவாங்க, சில இடத்துல மீன் பிடிக்க வருவாங்க, சில இடத்துல சின்ன படகுகள் சரக்குகளை ஏற்றிக்கொண்டு எருசலேமுக்கு போகும். ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மக்கள் திரளான ஒரு இடத்துல இவர் என் நேசகுமாரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் வருது. ஜான் த பேப்டிஸ்ட் அதை கேட்டார். கர்த்தருக்குள் அன்பார்களே, இந்த ஒரு சர்டிஃபிகேட் நமக்கு கொடுப்பார்கள் என்றால் உலகம் முழுவதும் நமக்கு விரோதமாக இருந்தாலும் ஆண்டவர் இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார்னா அதுக்கு விலை மதிப்பே கிடையாது. அந்த டைட்டில் மாத்திரம் வாங்கணும் அப்படிங்கிறது தான் ஆண்டவர்கிட்ட நான் கேட்டுட்ருக்கேன். இது வரைக்கும் நான் நேசகுமாரனா இல்லைப்பா, நிறைய தடவை உங்களை விட்டு வசனத்தை விட்டு வெளியே போயிருக்கேன், அதனால தான் பிசாசு ஒரு லிஸ்ட்டை வச்சுட்டு நான் பரலோகத்தின் கோர்ட் ஆஃப் ஹெவனுக்கு போன சமயத்தில் யோசுவாவை குற்றப்படுத்தின சாத்தான் அங்கே லிஸ்ட்டை வச்சுட்டு நிற்கிறான். ஃபாதர் காட் ஜட்ஜாக இருக்கிறார், ஜீசஸ் கிரைஸ்ட் ஹோலி ஸ்பிரிட் 7 ஆவிகள் இருக்கிறது. சாத்தான் வாசிக்கிறான். நான் நின்றுட்டு கேட்குறேன், அவன் சொன்னதெல்லாம் கரெக்ட். இயேசு கிறிஸ்து என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாதுனாரு. அவர் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாதா? அவர் இல்லாமல் காரில் ஏறி இங்கே வர முடியாதா? வர முடியும். என்ன அர்த்தம்னா அவர் சொல்லி செய்கிறதுக்கு தான் அவர் மார்க் போடுவார். அவர் சொல்லாமல் செய்கிற காரியங்களுக்கு மார்க் கிடையாது. ஸோ we have to find out the will of the Lord. இயேசு கிறிஸ்து 33 ஆண்டுகள் 30 வருஷம் அப்பாவுக்கு தான் அவர் செய்தார். அவர் யோசித்திருக்கலாம்ல, நான் என்ன பரலோகத்தின் எல்லா மகிமையும் தேவனோடு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் கருதாமல் அவற்றையெல்லாம் விட்டு அடிமையின் ரூபம் எடுத்து மரண பரியந்தம் என்னை தாழ்த்தி தச்சு வேலை செய்வதற்கு அனுப்பினீர் கேட்டிருக்கலாம். 30 இயர்ஸ். எப்போ விடுதலை பண்ணுறீங்க, எப்போ ஊழியத்தை ஆரம்பிக்கிறது கேட்கல. தட் வாஸ் த கம்பேஷன். எதை சொன்னாரோ அது கர்த்தருடைய சித்தம். 30 வருஷம் இருக்கிறது கர்த்தருடைய சித்தம். மோசேக்கு ஆடு மேய்க்கிறது 40 வருஷம் அவருடைய சித்தம். தேவன் கூப்பிடும்போது he was not ready. மோசே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் பார்ப்பீங்கன்னா வாக்கில் வல்லவனாக இருந்தான். பட்டிமன்றம் பேசினா அவன் தான் ஜெயிப்பான். அவ்வளோ ஸ்பீச்சில் பேசுகிறதுல பயங்கர ஞான சம்பந்தன். அவன் தன்னை திக்கு வாயும் மந்த நான் உள்ளவன்றான். ஏன்? காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஆடுகள் வந்துட்டு பேசுமா, கான்வர்சேஷன் இருக்குமா? ஆடு பாபாங்கும், இவனும் பாபான்னு அதை விரட்டுவான். அதனால் பேச்சே போயிடுச்சு. மாமனார் எவ்வளோ சம்பளம் கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்க? சாப்பாடு போடுவார். காலையிலே போகும்போது லஞ்ச் எடுத்துகிட்டு போனோம். லஞ்சுக்கு திரும்பி வர முடியுமா மேய்க்கிற இடத்துலேருந்து? அப்படி 40 வருஷம் இருந்தார். அதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது
நமக்கு எவ்வளோ பேஷன்ஸே இல்லை அப்படிங்கிறது புரியும். முதல்ல பார்த்திங்கன்னா சில வேலைக்காரங்கள்லாம் சேருவாங்க. சேர்ந்து ஆரம்பத்தில் ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க. எங்கள் வீட்டில் ஒரு குக்கை போட்டோம், ரொம்ப நல்லா சமையல். போக 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 லேட்டாக வந்து 3/4 மணி நேரத்தில் எல்லாத்தையும் சக் சக் சக்குன்னு குக்கரில் போட்டு ஆவிச்சு தள்ளிட்டு ஓடிடும். போக போக போயிடும். ஊழியத்தின் ஆரம்பத்தில் ஞானஸ்நானம் டைமில் இவர் என் நேசகுமாரன் இவர் பிரியமாக இருக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சு புது விளக்கு மாதிரி தேஞ்சு போகணும். அது மாதிரி தேஞ்சு 3.5 வருஷம் கழிச்சோடனே இவர் யூஸ்லெஸ் மேன் அப்படின்னு சொன்னாரா? மறுரூப மலையில் கடைசி நாட்களில் இருக்கும் பொழுது இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன், அவருக்கு செவி கொடுங்கள். பேதுரு சொல்கிறான் தனக்கு செவி கொடுக்கணும்னு. நமக்கு ஒரு கூடாரம், எனக்கு ஒரு கூடாரம், மோசைக்கு ஒரு கூடாரம் போடுவோம், இங்கே போட்டு எல்லாத்தையும் இருப்போம் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு என்ன சொன்னார்? ஆரம்பத்தில் இவர் என் நேசகுமாரன் சொன்னவர் கடைசியிலும் நேசகுமாரனாக இருந்தார். அதில் ஒரு மாத்து குறையில. 24 கேரட் தங்கம்னா 22 கேரட் தங்கம் இல்லை, 24க்கு 24, 24க்கு 26. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இன் அவர் கேரக்டர், இன் அவர் கம்பேஷன், இன் அவர் லவ் ஃபார் ஜீசஸ். பேதுரு இதெல்லாம் கேட்டான். பேதுரு எப்போவுமே தனக்கு தான் மற்றவங்க செவி கொடுக்கணும்னு நினைப்பான். இயேசு கிறிஸ்து நான் ரொம்ப நாள் உயிரோடு இருக்க மாட்டேன், என்னை கொண்டு போவாங்க, சிலுவையில் அறிவாங்க, அப்படி இப்படின்னு தன்னுடைய மரணத்தை பற்றி பேசின சமயத்தில் பேதுரு சொல்கிறான், இதெல்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடாது, நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்றான். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள்னு சொன்னதுக்கப்புறம் அதை கேட்டு வந்தவன் சொல்கிறான். அதுக்கப்புறம் தான் புத்தி வந்தது. பேதுரு நிருபம் எழுதும்போது தான் புத்தி வந்தது. அவன் சொன்னால் நாங்கள் காதால் அதை கேட்டோன்னு அப்போ தான் ஞாபகம் வரும். 2 பேதுரு 1:17-18. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையையும் பெற்றபோது அவரோடே கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை நாங்கள் கேட்டோம். அவன் கேட்டிருக்கான். நேசகுமாரன் சொன்னது அவருக்கு செவி கொடுக்கணுங்கிறத கேட்டிருக்கான். இன்றைக்கி என் மூலமாக ஆண்டவர் அதை சொல்கிறார். அவருக்கு மாத்திரம் செவி கொடுங்க, அவருடைய வார்த்தைக்கு மாத்திரம் செவி கொடுங்க. வாட்டர் பேப்டிசம், ஹோலி ஸ்பிரிட் பேப்டிசம், பேப்டிசம் ஆஃப் லவ். We have water baptism, we have Holy Spirit baptism, speaking in tongues, but the baptism of love அது எப்போ வரும்னா மனதுருக்கம் வரும்போது வரும். மனதுருக்கம் என்பது ஏதோ ஒரு நேரத்தில் வரதில்லை. இட் ஷுட் பி அவர் லைஃப் ஸ்டைல், நம்முடைய வாழ்க்கை மாதிரியே இருக்கணும் மனதுருக்கம். அப்போ அந்த மனதுருக்கம் இருக்கிறதான்னு பார்த்து தான் பிதாவாகிய தேவன் இந்த அனுபவத்தை கொடுப்பார். ஹெட்லண்டுக்கு இந்த அனுபவத்தை கொடுத்தார். எவ்வளோ மிரக்கிள்ஸ், கிரியேட்டிவ் மிரக்கிள்ஸ் நடக்குது. ஐ ஹாவ் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா உட்கார்ந்துருக்கிறதும் எழுந்திருக்கிறதும் அறிஞ்சிருக்கவர் இந்த மனதுருக்கம் இருக்குதா, தேய்பிற மாதிரி தேஞ்சு போகுதா, வளர்பிற மாதிரி வளருதா, எல்லாத்தையும் ஆண்டவருக்கு தெரியும். We have to represent Jesus Christ. When I was thinking about we have to represent Jesus Christ, I was thinking what is represent? Represent is represent. Represent na ரீனா மறுபடியும் ப்ரெசன்ட். இப்போ கிரைஸ்ட் இல்லை, நம்ம தான் ரீப்ரெசன்ட் கிரைஸ்ட். We act as Christ, mini Christ in our world. ஆகவே இவர் என்னுடைய நேசகுமாரன் முதல்ல சொன்னது பிதா, 2வது சொன்னது ஜான் த பேப்டிஸ்ட், 3வது சொன்னது பிசாஸ், நீ தேவனுடைய குமாரனை ஆனால் கல்லுகளை அப்பமாக மாற்றும் அப்படின்னு சொன்னது பிசாஸ். முதல்ல சொன்னது தேவன், 2வது சொன்னது ஜான் த பேப்டிஸ்ட் உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினான், 3வது பிசாஸ் சொல்லிச்சு. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இதை 4 காஸ்பல் ரைட்டர்ஸ் எழுதுகிறாங்க. ஆண்டவர் உன்ட்ட கேட்டார், என்கிட்ட ஒரு காரியத்தை என்ன கேட்டார்னு சொன்னால், இந்த பேப்டிசம் வந்துருச்சுன்னா
you will have deliverance. God is a consuming fire. Because of the consuming fire of God, he has got a very holy love. It has to be holiness, love. These are two important things. இந்த லவ் இருந்தால் தன்னால் விசுவாசம் வளரும். ரெண்டு விதத்தில் ஆண்டவரிடத்தில் நாம் அன்பை வளர்த்து கொள்ளலாம். ஒன்று பிரயாசப்பட்டு கிறிஸ்துவோடு உள்ள நெருக்கத்தை வளர்த்து கொள்வது. அது எப்படி? நம்முடைய கீழ்ப்படிதலினால். growing in love, John's Gospel chapter 14 verse 21. என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். அந்த பிதா வெளிப்படுத்துறது தான் பேப்டிசம் ஆஃப் லவ். இட் இஸ் ஆல்சோ கால் பேப்டிசம் ஆஃப் ஃபயர். மேத்யூ 3:10 பேப்டிசம் ஆஃப் ஃபயர்னு சொல்லியிருக்கு. கர்த்தருக்கு அன்பு. அந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் இந்த பேப்டிசம் ஆஃப் லவ்வை எல்லாருக்கும் கொடுக்குறார். அதை கொடுத்துட்டாருன்னா உங்களுக்கு அற்புதம் நடக்குதோ இல்லையோ, அந்த அற்புதம் மற்றவர்களுக்கு நடக்கும். டெலிவரன்ஸ் மற்றவங்களுக்கு நடக்கும், ஈஸியாக நடக்கும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்ததுக்கு அப்புறம் கடந்த வாரத்தில் நிறைய பேர் வர ஆரம்பித்தாங்க. ஆகவே தேவனுடைய அந்த பேப்டிசம் ஆஃப் லவ்வை பெற்றுக்கொள்கிறதுக்கு நம்ம பிரயாசப்படணும். அவருடைய கற்பனைகளை கீழ்ப்படிந்து. இது ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். இது உடனே வந்துடாது. அவர் கீழ்ப்படிதல் கீழ்ப்படிதல் கீழ்ப்படிதல். அப்போது அன்பில் வளர்கிறோம். அவர் நம்மகிட்ட தங்குவார், பிதாவும் நம்மோடு தங்குவார். ஆனால் செகண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த கடைசி காலத்தில் நடக்கிறது இம்பார்ட்டேஷன் ஆஃப் ஃபாதர்ஸ் லவ் பை ஒன் ஆக்ட். ஒரு நொடி பொழுதில் அந்த ஃபாதர்ஸ் பேப்டிசம் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் தன்னால் கீழ்ப்படுவீங்க. அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறது கஷ்டப்பட்டு முதல்ல கீழ்ப்படிஞ்சிட்டு இருந்தோம். எப்போ பேப்டிசம் எடுத்த பிறகு, ஹோலி ஸ்பிரிட் பேப்டிசம் எடுத்த பிறகு, we have to struggle to keep up the word of God. பிரயாசப்பட்டு கஷ்டப்பட்டு பல்ல கடிச்சிக்கிட்டு ஆண்டவருடைய வசனத்தை பின்பற்றணும். ஆனால் அந்த பேப்டிசம் ஆஃப் லவ் வந்துருச்சுன்னா பிரயாசமே கிடையாது. வசனத்தை விட்டு நம்ம போக மாட்டோம். அப்போஸ்தலன் பாலுக்கு இந்த லவ் கிடைச்சதுனால்தான் அந்த காலத்தில் அவ்வளோ பாடுபட்டு அவர் பாடுபட்ட பாடுகளெல்லாம் பெரிய லிஸ்ட்டு கொடுக்குறார். பெரிய லிஸ்ட்டு உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. அவ்வளோ லிஸ்ட்டு கொடுத்துட்டு மறுபடியும் சொல்கிறாரு பிலிப்பியர் 3:10 that I may know him and the fellowship of his suffering. அவர் பாடுகளின் ஐக்கியத்தை நான் உணர வேண்டும்ன்றார். பவுலே இவ்வளவு பாடுபட்டது போதாதா, இன்னும் பாடுகளை அனுபவிக்கணுமா அப்படின்னு கேட்க தோன்றுது. ஏன்னா பாடுகளை அனுபவிக்கும்போது முறுமுறுக்காமல் இருந்தால் யூ ஹாவ் த பேப்டிசம் ஆஃப் லவ்.